வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரிகானோ பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மிளகாய்த்தூள், ஜீரகப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவுனது, கொஞ்சம் சால்ட், அப்புறம் கேப்சிகம் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு டாப்பை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறோம். இது வந்து மொசரல்லா சீஸு, கேப்சிகம் கட் பண்ணது, வெங்காயம் கட் பண்ணது, தக்காளி, அப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வடை சட்டி வச்சுட்டு அதில் பட்டரை போட்டுக்கிட்டோம். அப்புறம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் நல்லா தாளித்து விட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம், அப்புறம் அந்த கேப்சிகமும் போட்டு எல்லாம் வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஒரு ஆஃப் குக் பண்ணி வைக்கிறது தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் ஆஃப் குக் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்தையும் லைட்டாக போட்டு வதக்க வேண்டி தான். கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணது இது. அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிக்க வேண்டியதான். தக்காளி போட்டு வதக்குறதுக்கப்புறம் அந்த மொசரல்லா சீஸ் துருவுனது இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்க வேண்டியதான். அப்புறமேட்டு நம்ம இந்த கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்ட வேண்டியதான். கொஞ்சம் ஆஃப் குக் ஆகணும். ஏன்னா குக் ஆனால் தான் அந்த நல்லா ஸ்டஃப் பண்ணது அப்புறம் எல்லா பொடியெல்லாம் எடுத்து வச்சது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்க வேண்டியதான். எடுத்து வச்சிட்டோமா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உப்பு வந்து பஜ்ஜியில் நம்ம போட போகிறோம். மிளகாய்க்கு, பஜ்ஜி மிளகாய்க்கு அது என்ன பண்ணுறோம்னாக்கா தண்ணியில் கொஞ்சம் வச்சு சுடு தண்ணியில் வச்சு ஒரு ஆஃப் குக் பண்ணி வைக்கிறோம். ஆனால் வெந்துடும், பாதி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை வேக்காடு, உங்களுக்கு எவ்வளோ தேவை வெந்தால் சில பேர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. மிளகாயை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் எடுத்து அந்த குக்கான மிளகாயில் இன்சர்ட் பண்ணி வைக்க வேண்டியதான். உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு எவ்வளோ வேணும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு அந்த டாப்பிங் ஃபுட் போட்டு அந்த ஸ்டிக்கு உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். அப்புறம் ஆயிலில் சாலோ ஃப்ரை, ஆயிலில் நல்லா இதில் அப்படியே போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். திருப்பி போட்டு வேணாலும் மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு டைமை பொறுத்து மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஒரு கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், வீட்டில் நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும். சுவையான ஸ்டஃப்டு மஷ்ரூம், மொசரல்லா சீஸ், கேப்சிகம் எல்லாம் ஸ்டஃப் பண்ண மிளகாய் காரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்களுக்கு